ஏன்டா உங்களுக்குலாம் அசிங்கமாகவே இருக்காதாடா? இப்போ என்ன காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்? 2026 இன்னமும் ஒரு ரேஷியல் அப்யூஸ் பண்ணுறது என்ன, அந்த ரேசிஸ்ட் கமெண்ட்ஸ் கொடுக்குறது என்ன, பாடி ஷேமிங் பண்ணுறது என்ன, சுத்தமாக சத்தியமாக சொல்கிறேனே நல்லாவே இல்லை. இப்போ மேஜராக போயிட்டு இருக்க கான்ட்ரவர்சி பற்றி தான் பேச போகிறோம். கீலியன் எம்பாப்பே ஃபேஸ் பண்ண அந்த ரேஷியல் அப்யூஸ், அது இது பண்ணது வந்து சாதாரண ஒரு தனி மனிதனோ ஆர்எல்ஸ் ஒரு ஃபேனோ ஆர்எல்ஸ் ஒரு பிளேயரோ கிடையாது. இதை பண்ணது பராகுவேனோட செனேட்டர் செலஸ்டே அமாரில்லா. இவங்க வந்து ஒரு மேஜராக ஒரு கமெண்ட்ஸ் விட்ருக்காங்க. அது கமெண்ட்ஸ் கூட இல்லை, ரேஷியல் அப்யூஸ்ன்னு தான் சொல்லலாம். அதை நான் வந்து கீழே போடுறேன், நீங்கள் பாருங்கன்னா சத்தியமாக அதை படிக்கக்கூட முடியல. அந்த அளவுக்கு மோசமாக ஒரு பர்டிகுலர் பிளேயரை பற்றி சொல்கிறது வந்து இது ஷுட் நாட் பி என்டர்டெயின். இது கண்டிப்பாக இப்படிலாம் ஒன்று பண்ணவே கூடாது. ஃபீஃபா வந்து இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். அண்ட் முக்கியமாக கீலியன் எம்பாப்பே இதை அட்ரஸ் பண்ண விதம் வந்து எனக்கு சத்தியமாக பிடிச்சிது. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, இப்போ நீங்கள் பண்ண வேலைக்கு உங்கள் கண்ட்ரி அவ்வளோ ஜேர்னி பண்ணி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த வேர்ல்ட் கப்பில் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து அழிக்கிற மாதிரி தான் இருக்குது. யூ ஆர் நாட் ஃபிட் டு பி இன் திஸ் பொசிஷன்ற மாதிரி கீலியன் எம்பாப்பே டீசெண்டாக இது பண்ணியிருப்பார். அண்ட் ஃப்ரான்ஸ் பிளேயர்ஸ் அண்ட் இன்ஃபான்டினோ எல்லாருமே வந்து அவங்க சப்போர்ட்டை காமிச்சிருப்பாங்க. அண்ட் மக்களும் இப்போ காமிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த மாதிரி பீப்புள்ஸை வந்து சும்மாவே விடக்கூடாது.